அப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நிரூபிக்கிறாங்க. அப்படியே அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சுந்தரி வந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சுடு ராகவன்னு சொல்லிட்டு காலில் போய் வராங்க. உங்களுக்குலாம் மன்னிப்பே கிடையாது, இப்படி பண்ணிட்டீங்களே, இனிமேட்டு இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது, தயவுசெய்து என் மூஞ்சில் முடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிடுறாரு. உடனே அனு வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. நானும் வந்து அவரும் வந்து சேரக்கூடாது தானே இவ்வளவும் பண்ணீங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம், நிறைய குழந்தை குட்டிங்களே பெற்றுட்டு சந்தோஷமாக வாழ்வோம், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தள்ளியே இருக்க மாட்டோம், இவ்வளோ நாள் உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் தள்ளி இருந்தோம், ஆனால் அதுக்கு நல்ல மரியாதை எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, நான் வந்து இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அதனால் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நாங்கள் ரெண்டு சேர்ந்து வாழுது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அணுவோட தைரியத்தை பாராட்டுறாங்க. உன்னை அபியும் வந்து அணு நீயா இது இவ்வளோ தைரியமாக வந்து பேசியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து அணுவும் வந்து நம்ம ஆகாஷும் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ அணுக்கிட்ட வந்து ஆகாஷ் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. எங்கள் அம்மா வந்து பண்ணதுக்கு மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க, இதுக்கப்புறமாவது அவங்களோட சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவ்வளோ நாள் அவங்களுக்காக நான் அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தேன், சாரிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆகாஷும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸில் வந்து அந்த ஆட் ஷூட்காக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க லாவண்யா. அப்போ லாவண்யாவும் அப்புறம் நம்ம ராகவும் நடிக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ராகவ் வந்து இதை நடிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு, வேறு வழி இல்லாமல் நடிக்க ஒத்துக்கிறாரு, ஆள் வரலன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து லாவண்யா என்ன பண்ணுறாங்க, காய் நகர்த்தி தானும் நடிக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ அபி வந்து நான் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த எக்காரனை கொண்டு இவன் நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூட நான் தான் ராகவோட ஒய்ஃபு, அப்போ நான் தானே அவர் கூட இருக்கணும், அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அபி போய் நடிக்க போகிறாங்க. ராகவ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அபியும் ராகவ் ரொம்ப ரொமான்டிக்காக அவ்வளோ சூப்பராக வந்து அந்த ஆட் ஷூட்டை நடித்து முடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லாவண்யா பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இது எல்லா விஷயத்தையும் வந்து முரளிக்கிட்ட சொல்கிறாங்க. முரளி வந்து செம்ம காண்டாகிறாரு. ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து வந்து அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகி முரளி வந்து பயங்கரமாக கத்துறாரு. எனக்கு வேணும், அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீ எப்படி அப்படி இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து திட்டம் போகிறாரு, இவங்க ரெண்டு பேர் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணுறாங்க, அபியை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருந்த அபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து ஐ லவ் யூ அபி, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அபி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறார் ராகவ். உடனே அபி ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. இல்லை ஆட் ஷூட்டில் எப்படி பண்ணணும்ல அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, ஓ அப்படிங்களா, நான் கூட நிச்சயமாகவே நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டோன்னு நினச்சேன், ஆனால் உண்மை என்ன தெரியுமா, உங்களுக்கு இந்த மாதிரி லவ்வெல்லாம் சொல்ல தெரியுமா, நீங்கள் இப்படி தான் வந்து அவங்களுக்கும் உங்களோட ஆளுக்கும் சொன்னீங்களா அப்படி சொன்னால் மதுவுக்கும் சொன்னீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அப்படிலாம் இல்லை அபி அப்படி சொல்கிறாரு. நான் வந்து உங்ககிட்ட உண்மையாகவே தான் சொன்னேன், ஆனால் நீ தான் போலின்னு நினச்சிக்கிட்ட, ஆனால் உண்மையாகவே நான் சொல்லுவேன், வந்து கண்டிப்பாக February 14 காதலர் தினத்தன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் வந்து கண்டிப்பாக லவ்வர்ஸாக மாறிடுவோம், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படி சொல்லிட்டு தன்னை தானே சொல்லிக்கிறாரு மனசில் ராகவ். ராகவும் நடித்த அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அது ரொம்ப பாராட்டுறாங்க, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்க. அதனால் வந்து ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இதை பார்த்து லாவண்யாவுக்கு பொறாமல் தாங்க முடியல. உடனே இது ஏதாவது பண்ணலான்னு நினச்சா எதுவுமே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படி ஒட்டி நடிச்சிருக்காங்க. அதுவும் ராகவ் வந்து அபின்னு பின்னாடியே போகிறான். என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஒரு வேளை அபியை ராகவ் வந்து லவ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க லாவண்யா. வந்து சொல்கிறாரு லாவண்யா கிட்ட, ஆமாம் அபியை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க லாவண்யா.